தக்காளி ரசம், பூண்டு ரசம், மிளகு ரசம், பருப்பு ரசம் இந்த மாதிரி நிறைய ரசம் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. மாங்கால ரசம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? சுட சுட சாதத்துல மாங்காய் ரசம் ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். தக்காளி, புளி எதுவுமே சேர்க்காம ரொம்பவே டேஸ்டான மாங்காய் ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல்லாம் பீல் பண்ணிட்டு பாதி மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இதை பொடியா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்தி மாங்காய் முக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப மாங்காய் வெந்துருச்சு ஆறட்டும். ஜார்ல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து குறை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மாங்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதுல வெந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு புளிப்பு தேவையோ ரசம் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரசத்தினால உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ரசத்தை தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், உளுந்து, இது நல்லா பொன்னிறம் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுக்க ரசத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரசம் கொதிக்கணும்னு தேவையில்லை. நுரக்கட்டி வந்ததும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு சுட சுட சாதத்துல சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாங்காய் ரசம் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சாட்டர்டே ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.